ரோபோ சங்கரோட இழப்பு தமிழ் சினிமாவையே கண்கலங்க வச்சிடுச்சுங்க. சினிமாவுல நம்மளும் ஒரு பிரபலமா இருக்கணும்னு பல முயற்சிகளோடு போராடி வந்தவர் தாங்க ரோபோ சங்கர். அவர் கலந்து கொள்ளும் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலுமே மிமிக்ரி செய்து ஆடியன்ஸை உற்சாகப்படுத்தி மகிழ்வாருங்க. அதே போல இந்த மிமிக்ரிய அறிமுகப்படுத்தி நடைமுறைப்படுத்தியதுல இவரும் முக்கியமானவர். அதே போல அசத்த போவது யாரு அது இது எதுன்னு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் அட்டகாசம் பண்ணியவர் தாங்க நம்ம ரோபோ சங்கர். ஜெயம் ரவியுடன் தீபாவளி திரைப்படம், விஜய் சேதுபதியுடன் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார திரைப்படம், துல்கர் சல்மானுடன் வாய்மூடி பேசவும் திரைப்படம், நம்ம தல அஜித் அவர்களுடன் விஸ்வாசம் திரைப்படமும், அப்புறம் நம்ம தனுஷுடன் மாரி திரைப்படம், விஜயுடன் புலி திரைப்படம், சூர்யாவுடன் சிங்கம் 3 திரைப்படம், எஸ்கே உடன் வேலைக்காரன், மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு பல நடிகர்களுடன் காமெடி கலந்த ரோல்ல நடித்து பிரபலமானவர் தாங்க ரோபோ சங்கர். இவரின் குணம் நல்லதை யோசித்தாலும் இவரின் மனம் போதைக்கு வழிவகுத்து வாழ வேண்டியவர் வீழ்ந்து விட்டார் என்பது மனதிற்கு வருத்தம் தாங்க. ரோபோ சங்கர் என்றால் உங்களுக்கு ஞாபகம் வரும் விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.